மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக புரிகிறது, தெரிகிறது. ஆனால் அதே வேளையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்துவிட்டால் ஏதோ தமிழ்நாடே தனது அப்பன் வீட்டு சொத்தாகவும் தாத்தா வீட்டு சொத்தாகவும் வந்து விடுகிறதோ என்று நினைக்கிறாரோ மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். 5 ஆண்டுகளுக்கு தான் மக்கள், அதுவும் நீங்கள் மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து கொண்டு இப்படி தமிழகத்தினுடைய உரிமை காக்கிற 8 கோடி தமிழர்களுடைய உரிமை காக்கிற டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்கிற பெருமை வாய்ந்த இந்த பதவியை ஏதோ சினிமா படத்திலே தன்னோடு பழகியவர்கள் என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு முக்கிய ரோல் தருவதை போல, முக்கிய கதாபாத்திரம் வழங்குவதை போல 8 கோடி தமிழர்களுடைய உரிமையை நிலைநாட்ட ஒரு தமிழர் கிடைக்கவில்லையா நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு? தமிழ்நாட்டின் உரிமையை டெல்லியிலே நிலைநாட்டின கர்நாடகாவை சேர்ந்த பிரபல சினிமா பட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணாவை நியமித்திருக்கிற அந்த அரசு உத்தரவு. ஆனால் ஒன்று புரிகிறது, தன்னை வைத்து படம் எடுத்தவர்கள், தான் படத்தில் நடிப்பவருக்கு மேனேஜராக இருந்தவர்கள், தனக்காக இருந்த நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள், ஜெகதீஷ் பழனிசாமி, ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ராதன் பண்டிட், வெங்கட் நாராயணா, இப்படி எல்லோருக்கும் அரசு பதவி வழங்கிய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமாகவும் உறவுக்கு இலக்கணமாகவும் இருக்கின்ற பிரபல திரைப்பட கதாநாயகியாக இருக்கிற திரிஷா கூட துணை முதல்வராக விரைவிலே அறிவிப்பு வெளிவரலாம். ஏனால் ஜனநாயகத்திலே எதுவும் நடக்கலாம். ஏனால் விஜய் அவர்கள் நட்புக்கு இலக்கணமானவர். எல்லோருக்கும் அரசு பதவி வழங்கிடும் போது நட்புக்கும் உறவுக்கும் இலக்கணமாக இருக்கிற திரைப்பட கதாநாயகியாக நாடறிந்த மேடம் திரிஷா அவர்களை துணை முதல்வராக அறிவிக்க மாண்புமிகு முதல்வர் எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பை விடலாம் என்கிற அதிர்ச்சியிலே உரைத்து போயிருக்கிறது அன்னை தமிழகம். மொத்தத்திலே விஜய் உடல் மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கிறோம். நன்றி, வணக்கம்.